அடுத்து ஆர்சிபி பிளே ஆஃப் சான்ஸ் கிடைச்சதுனாலும் ஃபைனல்ஸ் வரைக்கும் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கப்புன்னு மட்டும் இல்லாமல் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம் ரொம்பவே பண்ணிடுறாங்க. இங்கே வந்து பேசினா ஒரு பெரிய ப்ராப்ளம். KKR ப்ளீஸ் கம். நோ ஆர்சிபியை பற்றி 3 விஷயம். கோபமாக ஒன்று, சந்தோஷமாக ஒன்று, சோகமாக ஒன்று. கோபம்னா ஃபேன்ஸ் லாயலாக இருக்காங்க, ஆனால் ஒரு சில டைம் பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க. அது அந்த ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து சிஎஸ்கே பிடிச்சாலும் ஆர்சிபியும் வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து வேணாம் இல்லை அவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினச்சதே இல்லை. அவங்க ஜெயிச்சாலும் இப்போவுமே எங்களுக்கு சந்தோஷம் தான். இப்போ அவங்களும் பிளேயர்ஸை ஜெயிக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அது அவங்க ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் மற்ற ஃபேன்ஸை மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் கப்பை வாங்கிட்டு பேசுங்கப்பாங்கிற மாதிரி. Happiness. In 2011, Pune Warriors versus Chris Gayle match was there, right? That time, Chris Gayle has scored fastest century. That was the most happiest moment of my life. சோகமான விஷயம்னா இன்னமும் அவங்க கப் அடிக்கல ப்ரோ. ஈஸெல்லாம் கப்புன்ற வார்த்தை வந்து மந்திரமாக மாறிட்டு இருக்கு பெங்களூரில். ஸோ அது வந்து கண்டிப்பாக சோகமாக இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கும்போது ஈஸெல்லாம் கப்புன்னு வந்து ஏக்கமும் தெரியுது எல்லாரோட ஃபேன்ஸ் ஃபேஸில். அதனால் ஒரு வாட்டி ஜெயிக்கணும். கோவம் இதெல்லாம் தான் கோவமாக இருக்குது. அதுதான் கோவம் கேட்டிங்கல்ல போகுது. லைவ் எக்ஸாம்பிள் இதெல்லாம் தான் கோவம் வருது. ரொம்ப இரிட்டேட் ஆகுது. பயங்கரம். இப்போ கூட பின்னாடி செம்மையாக டென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஆர்சிபி பண்ணுறீங்க. சந்தோஷமான விஷயம்னா ஜெயிக்கணும். ரொம்ப போராடிட்டு இருக்காங்க ப்ரோ. ஐபிஎல்லேயே ரொம்ப நல்ல டீம், ஆக்சுவலி டஃப் டீம், ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டியாக ஜெயிக்கணும். ஆனால் இந்த வாட்டி வேணாம். இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த வாட்டி தோனிக்காகவே வந்தது. தோனி தான் லாஸ்ட்ன்றதுனால கண்டிப்பாக தோனி ஜெயிக்கணும் அப்படின்னு நான் சாமிகிட்டலாம் வேண்டிட்டு வந்துக்கிறேன் இன்னைக்கு. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்கணும். பட் இதுக்கப்புறம் எப்போனா ஆர்சிபி ஜெயிச்சுக்கிட்டோம். ஆனால் ஜெயிக்கணும், அது ஒரு ஆசையாக இருக்குது. சோகமானா கண்டிப்பாக வந்து கப் அடிக்காதது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான். ஆக்சுவலி ஒவ்வொரு சீசனும் வந்து தோற்று போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சந்தோஷமா தூரம் கண்ணு கெட்டின தூரம் கை கெட்டல, அது ஒன்று தான். ஈசாலா கப் நம்து ஃபர்ஸ்ட் இது கோவமா சந்தோஷமா எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க. As always, RCB is going to win hearts today, but not the game. Chennai Super Kings ke jay. KKR ப்ளீஸ் கம். நோ ஓவர். KKR is in top. They will finish in top. சரி ஓகே. ஹலோ, KKRக்கு யார் கூட போட்டி வரும்? யாரை பீட் பண்ணுவாங்க? KKR will beat RCB. Yeah, you watch. This match RCB will definitely win. Sure, RCB will win the match. Then meet the KKR. Then KKR. Final RCB versus KKR. RCB. Done. All the Who will win? KKR bro. கோவமான என்னென்னா ஆர்சிபி வந்து கப்பு ஜெயிக்கணும். பட் அது கப்புன்னு மட்டும் இல்லாமல் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்பவே பண்ணிடுறாங்க, ரொம்ப ஓவராக பண்ணிடுறாங்க. ஏன் தான் ஜெயிச்சாங்களோ அப்படின்ற அளவுக்கு ஆகிடுது. அது கோவமான விஷயம். ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக பண்ணிடுவாங்க. சந்தோஷம்னா விராட் கோலி அண்ட் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்க நிறைய எனக்கு ஃபேவரட் பிளேயர்ஸ் எல்லாருமே ஆர்சிபியில் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ். Saddest moment is every time RCB loses, it will reach till qualification, but it won't win the cup. And I like the confidence about RCB fans. Every time we say Isala Cup namde. ஜெயிச்சாலும் ஓகே, ஒரு வாட்டினா கப் அடிக்கணும் எனக்கும் ஆசை. நான் பெங்களூர் ஓகே, ஆனால் சிஎஸ்கே ஃபேன். கப் அடிச்சா எனக்கு ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த வச்சு சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணும், அதுக்காக தான் மேட்ச்சுக்கு வந்திருக்கேன் நான். அவ்வளோதான் ப்ரோ. ஏன் உள்ளே போலியா நீங்கள்? உள்ளே போகல ப்ரோ, டிக்கெட் கிடைக்கல. அதனால் வெளியே நின்றுப்பாங்க. வேறு என்ன பண்ணுறது, அதனால தான் வெளியே நின்றுட்டு இருக்கோம். சரி ஓகே ப்ரோ, நீங்கள் என்ன தாட்டோட இருக்கீங்க? இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா? ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு தான் இருக்குது எங்களுக்கு. சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் பார்க்கும். இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் யார் ஜெயிக்கிற மாதிரி? ஆல்மோஸ்ட் 2 விக்கெட் வேறு ஆயிருக்கு. இன்னும் சிஎம் தூபே இருக்காரு, தோனி இருக்காரு. பார்ப்போம் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆக போகுதுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 ஓவர்ஸில் தெரிஞ்சிடும் ப்ரோ யார் அடிக்க போகிறாங்கன்ட்டு. கோவன்றது வந்து அதான் கோவம். இப்போ ரெட் சட்டைக்கு மேல எல்லோ ஜெர்சி போட்டிருக்காங்க. அது ஒன்று, அது கோவம் இல்லை அது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். அங்கங்கே ஏதோ விடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா பரவாயில்லன்னு தோணும். அது ஒன்று தான் கோவம்.
லாயல்ட்டி, சந்தோஷம்னா லாயல்ட்டி சொல்லலாம். எதனால? இல்லை ஃபேன்ஸ் இவ்வளோ ஃபேன்ஸ் இவ்வளோ லாயலாக இருக்கிறது வந்து அதுவும் இத்தனை வருஷம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் எல்லா இடத்துலையும் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் இனிமேல் அவங்க லாயலாக இருக்காங்க. சவுண்டு கேட்குது இல்லை? சோகம்னா அதுதான் கப்படிக்காதது. அண்ட் பாவம் கோலி ரொம்ப பாவமாக இருக்கு. அவர் நிறைய எஃபோர்ட் போடுறாரு டீமுக்காக. ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரான்ச்சைஸ்க்காக நிறையா எஃபோர்ட் போட்ட ஒரு பர்சன். அவருக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கலையேங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. இன்னொன்று என்ன மூணாவது எது சொன்னீங்கன்னு சொல்லிடுறேன். நான் சந்தோஷமும் சோகமும் சொன்னேன். கோபம் சத்தியமாக இந்த மாதிரி ஃபேன்ஸ் பிஹேவ் பண்ணுறது தான். லைக் மித்த ஃபேன்ஸ் நாங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ்னாலும் நாங்கள் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு அந்த ரெஸ்பெக்ட் யாரும் கொடுக்கமா. இப்போ கூட நிறையா கலாய்க்கிறது, பின்னாடி கத்துறது, மார்க் பண்ணுறது ரொம்ப பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் கோவம். எனக்கு வந்து சந்தோஷமான விஷயம் வந்து இவ்வளோ லாயலாக இவ்வளோ வருஷம் இருந்துமே ஃபேன்ஸ் எல்லோரும் இருக்காங்கன்றத ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா தோத்தாலே உடனே வந்து இது என்னடா டீம்னு விட்டு போகிற நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, ஜெயிக்கலைனாலுமே ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒரு ஈசாலா கப் நம்தேன்ற சொல்கிற அந்த தைரியம் வந்து அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் வர்றது தான் சந்தோஷமான ஒரு விஷயம். கோவம்னா இந்த மாதிரி ரொம்ப கத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த மாதிரி எட்டி பார்க்குறாங்க, கத்துறாங்க, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்குல்ல, அது இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கணும்ல. அது நம்ம காம்படிட்டராக இருந்தாலும் சரி, நம்ம ஆப்போசிங் டீமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அது கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பேசினா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஐ கேன் ஃபீல் இட். இங்கே இருக்கிறதுனால எனக்கு இப்போ இந்த இடத்துல தெரியுது என்ன நடக்குது என்னென்னு. ஸோ அதனால் ஐ ஃபீல் லைக் அந்த கோவம் இருக்குது ஃபேன்ஸ் மேலே, டீம் மேலே இல்லை. அது சோகம்னு சொல்லனா விராட் கோலி நினச்சாதான் ரொம்ப சோகமாக இருக்குது. அவரும் அந்த டீமுக்காக நிறையா எஃபோர்ட் போடுறாரு. நிறைய மேட்சஸ், ஈவன் ஃபஸ்ட்டு ஒரு 6 மேட்சஸ் தோற்ற டைம்லேயும் கூட அவங்க நிறையா பேட்டிங்கில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ப்ரெஷரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாத்துலேயுமே பெட்டராக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அவர் நினைக்கும் போது ஒரு சில மேட்ச் அவங்க ஃபஸ்ட்டு இந்த தோத்தப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி சோகமாக இருந்தது. ஐ திங்க் விராட் கோலிக்கு பெட்டர் டீம் கிடைச்சா நல்லா இருக்கும்னா, பட் செகண்ட் ஹாஃபில் கம்பேக் கொடுத்துட்டாங்க. சந்தோஷமான விஷயம் அப்படின்னா டிகே இருக்கிறது. எனக்கு ஆக்சுவலி டிகே ரொம்ப பிடிக்கும். டிகே வந்து இந்த டீமில் இருக்கிறது, அது இந்த சீசன் பயங்கர சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சோகமான விஷயம் வந்து அந்த டீம் என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இது வரமாட்டேங்குது, ஒரு விடிவு காலம் வரமாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்குது. அது ஒன்று தான் சோகமான விஷயம். வருத்தம் கப்படிக்காதது தான். இன்னும் எனக்கு அடிச்சா நான் ஐல் பி ஹாப்பி தான். நான் சிஎஸ்கே ஃபேன் தான், பட் ஆனால் ஆர்சிபி பிடிக்கும் ரொம்ப எனக்கு. லைக் அந்த ஃபஸ்ட்டு 2ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜெயிச்சாங்களும் ஓகே தான், எனக்கு தோத்தாங்களும் ஓகே தான். ஸோ எதாவது ஓகே தான். ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே தோத்த அடுத்து ஆர்சிபி பிளே ஆஃப் சான்ஸ் கிடைச்சதுனாலும் ஃபைனல்ஸ் வரைக்கும் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ஆக்சுவலி ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ப்பா. தண்ணி ஏதாவது கொடுப்பாங்களான்னு கேளுங்க ப்ரோ. மேட்ச்சில் போனால் தண்ணி கொடுப்பாங்களான்னு கேளுங்க. நான் அப்படியே போட்டுருவேன். So the thing I like about RCB is the vibe, the fans and the players. RCB power. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே பாருங்க நோ பால் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரீ ஹிட்டு நம்ம தலை தோனி இந்த ஃப்ரீ ஹிட்டில் 6 அடிக்கிறாரா 4 அடிக்கிறாரா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். 6 இல்லைடா